நிறைய பேரோட ஃபேவரட்டான மேங்கோ பார் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கையில் போட்டோன்னே ஜெல்லி மாதிரி கரைஞ்சிருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரோட ஃபேவரட் சைல்ட்ஹுட் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது காயான மாங்காய் வச்சு தான் இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம். ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழச்சி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் 4 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்ல காயான மாங்காய். மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி இல்லாத மாதிரி இந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் துணியில். மாங்காவோட தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பும் இல்லை, ரொம்ப இனிப்பும் இல்லை, மீடியமாக இருக்கும். புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி மாங்காவாக நான் எடுத்துருக்கேன். மாங்காவோட தோலெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காயோட தோலெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாகவும் எடுத்துக்கலாம். நம்ம வேக தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி மாங்காயை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில். இந்த மாங்காய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். மாங்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஒன்றும் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். மாங்காய் நல்லா வெந்து இந்த மாதிரி குழஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாங்காய் 1-2 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மத்த இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. இன்னும் 2 மாங்காய் நல்லா மசியாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். மிட்டாயி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு மாங்காயை நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். ஜீனி நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பு நிறைய அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் 200 கிராம் ஜீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ மாங்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துருக்க சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 1/4 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக நல்லா சுருண்டு அல்வா பதத்துக்கு வரும். அந்த டைம் தான் நம்ம பிளேட்டுக்கு மாற்றணும். டக்குன்னு அல்வா பதத்துக்கு வந்துடும். ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கேஸை மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுதான் அதோட கரெக்டான பதம். நல்ல அகலமான ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் இல்லாட்டி தேங்காய் கூட யூஸ் பண்ணுங்க.
நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அல்வா மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வேணா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சீக்கிரமாகவே காஞ்சி வந்துடும். நல்ல வெயில் இருந்துச்சுன்னா ஒரு 5 மணி நேரத்துலேயே சூப்பராக காஞ்சிரும். அளவுக்கு உங்களுக்கு வெயில் இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆகலாம். எனக்கு வந்து இங்கே நல்ல வெயில் இருக்குது, அதனால 5 மணி நேரத்துலேயே காஞ்சிரும். ஈவனாக இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிலில் கொண்டு போய் வச்சிடலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கெலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தூசி மண் எதுவும் படாத மாதிரி உயரமாக இருக்கிற இடத்துல கூட வச்சுக்கோங்க. நானும் உயரமாக இருக்கிற இடத்துல தான் வச்சுருக்கிறேன். அதனால் சீக்கிரமாகவே காஞ்சி வந்துடும். இது வந்து நான் 11 மணிக்கு பண்ணது. 2 மணிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா காஞ்சிருச்சு, ஒட்டவே இல்லை பாருங்கள். அடியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நம்ம இனி நமக்கு பிடிச்ச மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பீஸ் போடுறதுக்கும் சூப்பராக ஸ்மூத்தாக வரும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, பெர்ஃபெக்டா வரும். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மேங்கோ மிட்டாயை நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. நிறைய பேரோட ஃபேவரட் ஆனது 19 கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்வீட்னு சொல்லலாம். இதை மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆல் போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.